அனைவருக்கும் வணக்கம். சுக்கிரதோஷம் நீங்க பரிகாரங்கள். ஒருவர் வாழ்க்கையில் அனைத்து சுக சௌபாகியங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எனில் அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமை பெற்றிருப்பது அவசியம். குறிப்பாக ஒருவரின் திருமண வாழ்க்கை இனிமையாக அமைய சுக்கிரன் வலிமை பெற்றிருக்க வேண்டும். சுக்கிரன் கன்னியில் நீசம் பெற்றிருந்தாலும் செவ்வாயுடன் கன்னியில் சேர்ந்திருந்தாலும் சுக்கிரனின் வலிமை குறைந்துவிடும். சுக்கிரன் லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் இருப்பதும் சுக்கிர தோஷமாகும். அந்த 8ஆம் வீடு சுக்கிரனின் ஆட்சி வீடுகளாகிய ரிஷபம், துலாம் ஆகிய ராசிகளாகவோ உச்ச வீடான மீன ராசியாகவோ இருந்தால் சுக்கிரனால் தோஷம் ஏற்படாது. சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருப்பதும் 3, 6, 12 ஆகிய இடங்கள் ஒன்றில் மறைவு பெற்றிருப்பதும் தோஷத்தை ஏற்படுத்தும். ஒருவரது ஜாதகத்தில் சுக்கிரனால் தோஷம் ஏற்பட்டிருந்தால் வாழ்க்கையில் பல சுகங்களை அனுபவிப்பதில் தடைகள் ஏற்படும். திருமணம் நடைபெறுவது தாமதமாவதுடன் இல்லற வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஜாதகத்தில் சுக்கிரதோஷம் இருப்பவர்கள் எளிய சுக்கிர பரிகாரம் செய்து பலன் பெறலாம். சுக்கிரதோஷம் நீங்க சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமைகளில் வெண்ணிற வஸ்திரம் அணிவித்து வெண்தாமரை மலரால் அர்ச்சித்து வழிபட வேண்டும். மொச்சை பயிறு சுண்டல் நெய்வேத்தியம் செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்க வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி திருவுருவ படத்தை அலங்கரித்து வைத்து நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி ஸ்தோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்து பால் பாயாசம் நெய்வேத்தியம் செய்யலாம். பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாளில் கஞ்சனூர் சென்று சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வரலாம். வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் வீட்டில் அத்திமரம் வளர்க்கலாம். தினமும் இரவு மொச்சை பயிரை தண்ணீரில் ஊற வைத்து காலையில் மொச்சை ஊறிய தண்ணீரை அத்திமரத்துக்கு ஊற்றிவிட்டு மொச்சை பயிரை பசுவுக்கு உண்ண கொடுக்கலாம்.